தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் காலப்பன்பட்டி கிராமத்திலிருந்து மைக்கேல் இன்ஜினியர் பேசுறேன். தற்பொழுது திமுக கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிற இந்த அரசாணைக்கு எதிராக சில வார்த்தைகள் உங்களுக்கு முன்னாடி நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன், கடமைப்பட்டிருக்கேன். என்னுடைய ஆரம்ப கால கல்வி எப்படி இருந்துச்சுன்னா, என்னோட முதல் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்குமே நான் இந்த கல்லர் சீரமைப்பு துறையின் கீழ் இயங்கக்கூடிய பள்ளியில தான் நான் படிச்சுட்டு வந்தேன். இப்போ ஒரு பொசிஷன்ல இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த கல்லர் பள்ளி தான். நான் அதோட நிப்பாட்டிடல. இப்போ என்னோட குழந்தைங்களையுமே எவ்வளவோ மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வந்திருந்தா கூட, சிபிஎஸ்இ ஸ்கூல் வந்திருந்தா கூட, நான் என்னோட குழந்தைங்களுமே இங்க தான் சேர்த்திருக்கேன். கல்லர் பள்ளியை நம்பி தான் சேர்த்திருக்கேன். இப்போ அந்த கல்லர் பள்ளியவே நிர்வாகத்தை மாத்தும் பொழுது என்னுடைய குழந்தைங்களோட எதிர்காலம் ரொம்ப கேள்விக்குறி ஆயிட்டு இருக்கு. அத இந்த அரசாங்கம் கவனத்தில் எடுத்து அந்த நிர்வாகத்தை சரி செய்யுமாறு ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறோம். தனிநபர் குழுவில் இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அவர்களோட அந்த அரசாணைக்கு எதிராக காலப்பன்பட்டி இளைஞர்கள் சார்பாகவும், என்னோட குழந்தை அதே கல்லர் பள்ளியில படிக்கிற அந்த பெற்றோர்ன்ற சார்பாகவும் ஒன்னுதான் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். இந்த ஜீவோ என்னுடைய குழந்தைகளோட எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய ஆபத்தையும் கேள்விக்குறையும் உண்டாக்கியிருக்கு. இந்த ஜீவோவை மறுபரிசீலனை செய்து இத நீக்குமாறு எங்களோட காலப்பட்டி கம்மாளப்பட்டி இளைஞர்கள் சார்பாகவும், நான் அந்த குழந்தைகளுக்கு தகப்பனா இருக்கிறதுனால பெற்றோர் சார்பாகவும் ரொம்ப தாழ்மையா கேட்டுக்கிறேன். நீங்க இப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இது ஒரு 6 மாவட்டத்தில் இருக்கிற பெரும் புரட்சியை ஏற்படுத்தும். அதோட விளைவுகளை நீங்க எதிர்கொள்ள தயாராகிக்குங்க. இந்த ஜீவோவை அரசு உடனடியாக கைவிடணும். அதுக்கு எவ்வளவு பெரிய புரட்சியை வேணாலும் இந்த இளைஞர்கள் மத்தியில நாங்க பண்ண தயாரா இருக்கோம்.